ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லுக்கிசம் சீசன் 1ஓட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ இப்போ நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒரு லேடி வந்து கடையில் பொருள் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஹீரோ முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லை. அந்த ஃபேஸோட இருந்தால் என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் கடைக்குள்ளே வரான். திருச்சிருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோக்கு அவனை பார்த்தா ரொம்ப சந்தேகமாகுது. டக்குன்னு சார்ஜர் தூக்கி பனியனுக்குள்ளே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுறான். டேய் நில்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் துரத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த பையன் ஃபாஸ்டா சந்தா ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் ஆன ஜிங்சாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இதை எடுத்துட்டு வர உனக்கு இவ்வளோ நேரமா? டேய் அங்க பாருங்கடா, இந்த பண்ணி இன்னொரு பண்ணியை கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த போட்டோ வெளியே போக கூடாதுன்னா இந்த விஷயத்த அப்படியே விட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுறானுங்க. இது ஓனருக்கு தெரிஞ்சா என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னொரு நேக்கட் போட்டோ இருக்கணும் போலேயே. இல்லைன்னா நீங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுங்கடா, அதை வீடியோ எடுப்போம். கிராக்சோ போய் ஃபைட் பண்ண, இல்லாட்டி உன் கதை அவ்வளோதான் அப்படின்னு அவனை மிரட்டி வைக்கவும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். நிறுத்துடா, இங்க நீங்க தான் பெரிய ரவுடியா அப்படின்னு வாஸ்கோ வந்து நிற்கவும், அவனுங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறானுங்க. யார் பெரிய ரவுடின்னு பார்ப்போமா அப்படின்னு சங்க பிடிச்சி நிற்கவும், வாஸ்கோ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாம் பயப்படுறானுங்க. மூடிட்டு வீட்டுக்கு போங்கடா பொடி பசங்களா அப்படின்னு அவன் வந்து சொல்லவும், அவனுங்க எல்லாம் பயந்து அங்கேருந்து ஓடிடுறானுங்க. நீங்க எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு கேட்கவும், ஓகே தான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது என்ன சொன்ன அப்படின்னு வாஸ்கோ கேட்கவும், காதில் ஏர்பாட்ஸ் மாட்டிருக்கேன்னு இன்னொரு பையன் சொல்றான். உடனே அவன் அதை கழட்டவும், ரொம்ப தேங்க்ஸ் வாஸ்கோ அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான், நான் ஃபேஷன் டிசைன் கிளாஸ் தான் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். என்னது நீயும் அந்த கிளாஸ் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ எதே கிளாஸ் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஓ நான் இந்த பாடியில் இருக்கேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அந்த ஹேண்ட்ஸமான டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் உங்க கிளாஸ் தானே அப்படின்னு வாஸ்கோ அளவும், இவன் ஏன் அழுகுறான் அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ இப்போ வழக்க போல ஸ்கூலுக்கு போகிறான். ஜிசாங்கும் நம்ம ஹீரோவை வழக்க போல முறைச்சிட்டே தான் இருக்கான். அதில் நேற்று வேற நம்ம ஹீரோவை அடிச்சிருப்பான். பார்க் ஹானியால் கிட்ட நம்ம ஹீரோ வந்து வாஸ்கோவை பற்றி விசாரிக்கிறான். நக்கல் கேங்கோட லீடர் அவன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் டார்ச்சர் பண்ண அந்த பசங்க வராங்க. எங்க ரொமான்டிக் டைம் எதுக்கூட இன்டர்ஃபியர் பண்றீங்க அப்படின்னு ஹானியால் டென்ஷன் ஆகுறா. நீயே இவனை வச்சுக்கலான்னு பாக்குறியா? நாங்களும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஹே நீ கேட்டுட்டு இருந்தால அந்த நக்கல் கேங் இவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். ஹே வாஸ்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ எழுந்து பார்க்கவும், வாஸ்கோ ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட வரான். நேற்று நைட்டு நம்ம பண்ண விஷயத்துக்கு நம்மள அடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்தவங்களாம் ஓடி போயிடுறாங்க. வாஸ்கோ நேத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவும், நேத்து என்னடா, நேத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சதுக்கு பதில் இங்க நான் அடிக்க வந்திருக்கியா? நீ கெட்டவன், நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு வாஸ்கோ அவனோட ஷோல்டர் பிடிச்சி அமுக்குறான். வாஸ்கோவோட ஷோல்டர் கிராபா, அந்த கிராப்ல மாட்டினா யாராலையும் தப்பிக்க முடியாது, அந்த ஷோல்டர் அவ்வளவுதான் அப்படின்னு வாஸ்கோ ஃப்ரெண்ட் சொல்றாங்க. சாரி, நான் வேற யாரும் நினைச்சுதான் உன்கிட்ட பேச வந்தேன், உன் கூட சண்டை போட வரல அப்படின்னு நம்ம ஹீரோ வாஸ்கோ கையை எடுக்கவும், இன்னும் ஒத்த கையை யூஸ் பண்ணி அசால்ட் அதுல தப்பிச்சிட்டானே அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நேத்து பார்த்த ஒருத்தர் மாதிரியே நீ தெரிஞ்சதுனாலதான் உன்னை கூப்பிட்டேன், அது நீ இல்லைன்னு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வாஸ்கோ அவனை அடிக்கலான்னு போறதுக்குள்ள அவன் ஃப்ரெண்டு வந்து வாஸ்கோவை தடுத்துட்டு, வாஸ்கோவும் நீ வேற யாரும் நினைச்சுதான் அவன்கிட்ட சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்றான். தவறுகள் நடக்கிறது சகஜம்தான், வா வாஸ்கோ போகலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வந்து அவனை கூட்டிட்டு போறான். வாஸ்கோவை ஏன் தடுத்த, அவனை அடிக்க விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும், நான் தடுக்காட்டி அடி வாங்கினது வாஸ்கோவா தான் இருந்திருப்பான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சதுலயே அவன் கை செவந்து போய் நிக்குது. பார்க் யாங் சாங், நீ உண்மையுமே ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா, எங்க கூட ஃப்ரெண்டா இருக்கியா, இன்னைக்கு நாங்க உனக்கு பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு அந்த 3 பேரும் வந்து சொல்லவும், அப்பன்னா அப்படின்னு சொல்லி ஹானியால் கேட்குறா. பார்ட்டிக்கு வரல ப்ளீஸ்ப்பா நீ வாப்பா அப்படின்னு அந்த 3 பேர் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே பார்ட்டியா, இத்தனை நாளா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் தான் நானுமே ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்கு ஈவினிங்கே போகலான்னு சொல்றாங்க. எத்தனை நாள் இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஆனா அவங்க முழிக்கிறதுலாம் பார்த்தா சரியில்லை. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, நம்ம ஹீரோ நினைச்சது வேற, ஆனா இவங்க எல்லாரும் கூப்பிடுறது ஒரு சரக்கு அடிக்கிற இடத்துக்கு. நம்ம ஹீரோ தயங்கி தயங்கி உள்ள போறான். ஹே வாப்பா வந்து உட்காந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. லைன் டிஷர்ட்ல கூட நீ அழகா தான் இருக்கு அப்படின்னு ஹானியால் சொல்லவும், இது என் ஃப்ரெண்டோடது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜீசோனும் அந்த இடத்துக்கு வரான். இவனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். முறைச்சிட்டு இருக்க 2 பேரும் ஒன்று சேர ட்ரை பண்ணும்போது, உட்காரு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. எனக்கு சரக்க ஊத்துங்க அப்படின்னு ஜீசாங் சொல்றான். நீயும் குடி அப்படின்னு சொல்லவும், எனக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப என்ன பிடிக்குமா, ஐ மீன் என்ன பிடிக்கும்னு கேட்டேன் அப்படின்னு ஹானியால் டபுள் மீனிங்ல கேட்கவும், நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். ஜீசானும் ஹீரோவை முறைச்சிக்கிட்டே இருக்கான். நீ சரக்கடிச்சு மட்டையானாலும் பரவாயில்ல, நாங்கள் உன்னை கொண்டு போய் உன் வீட்டில் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நான் என் பேரண்ட்ஸ் கூட இல்லை, நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம்.
எனக்கு வசதியா போச்சு அப்படின்னு ஹானியால் நினைக்கிறா. அப்ப நம்ம அத ஹைட் அவுட்டா யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்லுவோம். இல்ல அது என்னால முடியாது. என் கூட ஒரு ரூம்மேட் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட் நைட் வேலை பார்த்துட்டு பகல் அங்கதான் வந்து தூங்குவாரு. ஸோ நம்ம அதை ஹைட் அவுட்டா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல் ட்ராப் அவுட் நைட்ல வேலை பார்ப்பான். பெரிய ரவுடியா இருப்பான் போலயே அப்படின்னு அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துடா அப்படின்னு ஜிசாங் சரக்கு நிறைய குடிச்சிட்டு இருக்கான். அப்போ மீஜின் வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மீஜின் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லவும், அப்ப நான் என்ன கெட்ட பொண்ணுன்னு ஹான்வால் கேக்குறா. நீங்க 2 பேரும் எப்படி டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஜீசனை பார்த்து கேட்கவும், அவங்க ஒன்றும் லவ்வர்ஸ்லாம் கிடையாது. நம்ம ஆள் டேட்டிங் கூப்பிட்டாப்ல, அவ சும்மா கூட போயிட்டு வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு ஹானியால் சொல்றா. ஆனா உங்க ஜோடி பார்த்தா சூப்பரா இருந்துச்சு, நீங்க லவ்வர்ஸ்லாம் நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்பவே நல்லவன்ப்பா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜீசாங் ஹாப்பி ஆகுறான். நேத்து உன்னை பஞ்ச் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். இவ்வளோ ஈஸியா அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெஸ்ட் தான். ஏன்னா நேற்று வாஸ்கோ எங்களை அடிக்க வந்துட்டான்னு சொல்லுவோம். அப்ப நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசாங் படுத்துறான். நேற்று இன்னொரு வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம், அந்த வீடியோவை திரும்பி பார்த்தா திரும்பியும் அவனை போய் மிரட்டலாம், அதை திரும்ப திரும்ப கூட பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கவும், ஹீரோ டென்ஷன்ல சரக்கு எடுத்து அடிக்கிறான். போன்ல அந்த வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு போனையும் ஒத்த கையில கிரஷ் பண்ணிடுறான். பாக்கியாங் சாங் உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நம்ம ஹீரோக்கு குடிச்ச போதையில மயக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். இப்போ ஒரிஜினல் பாடியில நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான். அச்சோ போச்சு, நான் திரும்பி தூங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி தூங்குறான். என்ன மன்னிச்சிருன்னு பழைய ஸ்கூல் ரவுடி கெஞ்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா ரிச்சான மாதிரி தெரியுது. இது என்ன புதுசா இருக்கு, அச்சோ ஓ இதெல்லாம் கனவா, ஐயோ நான் இன்னும் இந்த பாடியிலே தான் இருக்கேனா, ஒருவேளை அந்த பாடி அப்படியே மறைஞ்சிருச்சோ, அதனாலதான் என்னால அந்த பாடிக்கு திரும்பி போக முடியலையோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். சரக்கு அடிச்சனாலும் நம்ம ஹீரோ மட்டையா இருக்கான். இதுக்குதான் அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நல்ல வேலை பாடி இன்னும் மறையல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நின்னா. டேய் நீயா அப்படின்னு அவனுங்க பாக்குறானுங்க. இந்த பாடியில இருக்கும் போது அவனுங்க பாக்குற பார்வை டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நீ எதுக்குடா இங்க வந்தன்னு ஜீசான்னு கேட்கவும், இவனை கூட்டிட்டு போலான்னு வந்தேன், இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். இவனுக்கு டிஷர்ட் கொடுத்த அந்த ரூம்மேட் நீ தானான்னு கேட்கவும், இல்ல இவரோட ஃப்ரெண்டு தான் என்ன பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னார் சொல்லவும், அப்போ அவன் பெரிய ரவுடி போலன்னு இவங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. சரி அப்போ அவனை நீயே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. காயின் இருக்கா, இதை விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு ஜீசான் கேட்கவும், அவனோட ஃப்ரெண்டு காயினை கொடுக்குறான். ஹே பிகி நல்லா பாரு, உன் முன்னங்கால இப்படி வச்சும் உன் ஹிப்போட ஃபுல் ஃபோர்ஸையும் உன் ஷோல்டருக்கு கொடுத்து இப்படி பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதை ஏன் எனக்கு கத்துத்தர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஜீசான் பஞ்சோட பவர் 892ன்னு நியூ ஹை ஸ்கோரா இருக்கு. அடேங்கப்பா இவ்வளோ பவரா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கவும், ஆனால் அதை டாச் பண்ணி தான் எந்த பிரயோஜனமும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஹே பிகி இனிமேலாவது யார்ட்டையும் அடி வாங்காம இரு என்ன அப்படின்னு சொல்லி குடிச்சதை வாமிட் எடுத்துட்டு இருக்கான். யாங்ஸாக்க பத்திரமா வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜீசாங் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவும் பஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னங்கால முன்னாடி வச்சுட்டு மொத்த ஹிப்போட பவரையும் ஷோல்டருக்கு கொடுத்து பஞ்ச் பண்ணுறான். ஆனால் ஒன்றுமே ஆகலை. நல்ல வேலை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடிடுறான். ஆனால் வாஸ்கோ நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணதை பார்க்குறான். அந்த பஞ்சிங் பேடை கிழிஞ்சிருது. ஒரிஜினல் பாடியில் இருக்க நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறத வாஸ்கோ பார்க்குறான். அப்போ வாஸ்கோவும் அதை பஞ்ச் பண்ணி பார்க்குறான். ஜீசாங்கோட ஸ்கோரை விடவும் ஹை ஸ்கோராக வருது. நியூ ஹை ஸ்கோர் வேற லெவல்டா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நானா இருந்திருந்தா 1000 வந்திருக்கும் அப்படின்னு இன்னொருத்த கலாய்ச்சிட்டு இருக்கான். வாஸ்கோ நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பாடி பவரை ரியலைஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஹேண்ட்ஸம் பாடியிலே ஸ்கூலுக்கு வரான். நேற்று குடிச்சதோட எஃபெக்ட் கம்மியானதுக்கு அப்புறமா ஹேண்ட்ஸம் பாடியில் நம்ம ஹீரோ எழுந்திருக்க முடிஞ்சிருக்கு. சார்ஜரை திருடிட்டு போன ஜிஹாங்கிற பையனை நம்ம ஹீரோ பார்க்குறான். நேற்று என்னாச்சு ஏன் ஸ்கூலுக்கு வரல நம்ம ஹீரோ போய் கேட்கவும், சின்ன பிரச்சனையாயிடுச்சு, ஸ்கூலுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவனுங்க வேலையை பார்க்கறதுக்காகவாது நான் ஸ்கூல் வரணும்னு சொன்னானுங்க, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உனக்கு எதுவும் ஆகலே, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஜிஹான் கிட்ட எதுக்கு போய் பார்க் யங் சாங் பேசுகிறான் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. என் கூட சேர்ந்து சாப்பிட்றியா நம்ம ஹீரோ கேட்கவும் அவனும் ஓகேன்னு சொல்கிறான். ஹியாங்ஸாக்கு எதுக்காக அவன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அவன் வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பாடி வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கு. இவன் ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு உங்கள் அனிமி பார்க்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எதாவது அனிமி வேணும்னா அதை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நாளைக்கு கரெக்டாக 6 PM நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்காக வரும். அன்டில் தென் வட்டா பை பாய்.